ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் 12th காமர்ஸ் பப்ளிக் எக்ஸாம் உடைய சென்டமா கொஸ்டின் பேங்குடைய அப்டேட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 12th மாணவர்கள் நாளைக்கு காமர்ஸ் எக்ஸாம் எழுத போகிறீங்க. இந்த காமர்ஸ் எக்ஸாமில் நீங்கள் முழுமையாக மதிப்பெண் எடுப்பதற்கு இந்த கொஸ்டின் பேங்க் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம 12th காமர்ஸ் மாணவர்களுக்கு 6 PTA கொஸ்டின் பேங்க் வித் அஃபீஷியல் ஆன்சர் கீயும் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் 6 பப்ளிக் எக்ஸாமுடைய ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் வித் அஃபீஷியல் ஆன்சர் கீயும் அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ அந்த வீடியோலாம் பார்க்கல அப்படின்னா இதே வீடியோ லிங்க் கொடுத்துருவேன். அதெல்லாமல் இந்த வீடியோவில் உங்களுக்கு சாப்டர் வைஸாக இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கூடிய கொஸ்டின் பேங்க் கொடுத்துருக்கோம். ஸோ தயவு செய்து நீங்கள் இதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா நாளை எழுதக்கூடிய தேர்வில் முழுமையாக மதிப்பெண் எடுக்கலாம். ஒரு சில சாப்டர்ஸில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய வெரி மோஸ்ட் 5 மார்க்ஸ் எல்லாம் நான் ரீட் பண்ணுறேன். செக் பண்ணிக்கோங்க. இதை தயவு செய்து படிங்க. இப்போ சாப்டர் 1லேருந்து முக்கியமாக கண்டிப்பாக மாடர்ன் மேனேஜ்மெண்ட்லேருந்து ஒரு கேள்வி வரத்தான் செய்யும். ஓகேங்களா? அதோடைய ப்ராசஸ், மாடர்ன் மேனேஜ்மெண்ட்டுடைய ப்ராசஸ் இன் டீட்டெயில் கண்டிப்பாக ஒரு 5 மார்க்ஸ் படிச்சுக்கோங்க. 2 மார்க்ஸ் கேட்டாங்கன்னா வாட் இஸ் மேனேஜ்மெண்ட்டே கேட்கலாம். அதர்வைஸ் எப்படி கேட்பாங்கன்னா அடுத்த சாப்டர்லேருந்து எக்ஸ்பிளைன் த வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இந்த கேள்வியும் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நியூ இஷ்யூ மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட் கேட்கலாம். அடுத்து மணி மார்க்கெட், கேபிட்டல் மார்க்கெட் இதோடைய டிஃப்ரெண்ட் கேட்கலாம். பணச்சந்தை, மூலச்சந்தையுடைய வேறுபாடு சாப்டர் 6ல் இருக்குது. மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா சாப்டர் 7 பொறுத்தவரைக்கும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. பங்குச்சந்தை இதோடைய குறைபாடுகள் கேட்பாங்க. இதனுடைய பணிகள் கேட்பாங்க. 8வது சாப்டர்லேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் செபியுடைய பவர்ஸ் தனி கொஸ்டின் கேட்குறாங்க. செபியுடைய ஃபங்க்ஷன்ஸ் தனி கொஸ்டின் கேட்குறாங்க. அடுத்த சாப்டர் 11 இதிலிருந்து முக்கியமான 5 மார்க் இருக்குது. டிஃபரன்ஷியேட் பிட்வீன் தி ரெக்யூர்மெண்ட் அண்ட் செலெக்ஷன்ஸ். இந்த டாப்பிக்கும் நல்லபடியாக படிச்சுக்கோங்க. ஆள் சேர்ப்பு தேர்வு செய்ததிலிருந்து. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாப்டர் 12 ட்ரைனிங், இதில் 2 5 மார்க் இருக்குது. தயவுசெய்து படிங்க. வேரியஸ் ஸ்டெப்ஸ் இன் ட்ரைனிங் ப்ரோக்ராம், எக்ஸ்பிளைன் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ட்ரைனிங். ஸோ இந்த கேள்வியிலும் தயவுசெய்து படிங்க. அடுத்து சாப்டர் 13 பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ஸை எப்படி எக்கனாமிக் பேசிஸில் கிளாஸிஃபை பண்ணுறோம். இந்த கொஸ்டின் இருக்குது. சாப்டர் 13 இருக்குது. அடுத்து சாப்டர் 15 பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சோஷியல் மார்க்கெட்டிங், இ மார்க்கெட்டிங், க்ரீன் மார்க்கெட்டிங் இதிலேருந்து ஒரு 2 மார்க் அல்லது 3 மார்க் வரலாம். சாப்டர் 16 பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கன்சியூமர், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கன்சியூமர், நுகர்வோரின் முக்கியத்துவம் ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்து சாப்டர் 17 ஒன்று இருக்கும். டியூட்டிஸ் ஆஃப் கன்சியூமர் ஒரு கேள்வி இருக்குது. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் கன்சியூமர், நுகர்வோரினுடைய கடமைகள் ஒரு கேள்வி இருக்குது. நுகர்வோரின் பொறுப்புகள், அதெல்லாமல் நுகர்வோரை பாதுகாக்கக்கூடிய சட்டங்கள். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் எல்லாம் நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம். பிடிஎஃப் லிங்கை செக் பண்ணி பாருங்கள். இது அல்லாமல் புக்கில் வரக்கூடிய வெரி மோஸ்ட் எக்ஸ்பிரஸ் கொஸ்டின் கொடுத்துருக்கோம். இது அல்லாமல் புக்கின் கொஸ்டினும் கொடுத்துருக்கோம். தயவுசெய்து நல்லா படிங்க. ஒவ்வொரு பிடிஎஃப் லிங்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். டவுன்லோட் பண்ணி நல்லபடியாக படிச்சிங்கன்னா நாளை எழுதக்கூடிய காமர்ஸ் எக்ஸாமில் முழுமையாக மதிப்பெண் உறுதி எடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அல்லது தேங்க்யூ.